Exercise 1.5, question number 3. An amount rupees 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8% and 10% per annum respectively. The total annual income is rupees 4,800. The income from the third bond is 600 more than from the second bond. Determine the price of each bond. 65,000 மூணு பாண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 6% பாண்ட், 8% பாண்ட் அண்ட் 10% பாண்ட். அதில் டோட்டல் இன்கம் வந்து மூணு பாண்ட்லேயும் கிடைக்கிற டோட்டல் இன்கம் வந்து 4,800. இப்போ இந்த 600 வந்து செகண்ட் பாண்டோட இன்கம் வந்து தேர்டு பாண்டோட இன்கம் வந்து செகண்ட் பாண்டில் வந்து எவ்வளோ இன்கமோ அதை விட எக்ஸ்ட்ரா 600 rupees கிடைக்குதுன்னா வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட். இப்போ இந்த சம்மு நான் சால்வ் பண்ணால் ஜெட்டோட வேல்யூ 16,000 கிட்ட வருது. ஆனால் அவனோட புக் ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து 30,000, ஒய் 15,000, Z வந்து 20,000 புக் ஆன்சர் இருக்குது. அதனால் இது அளவு 6, 8, 10ன்னு போட்டு பார்த்தா ஜெட்டோட வேல்யூ 16,000 சம்திங் வருது. அப்போ இது எங்கேயோ ராங் இருக்குது. ஆனால் 30, 15, 25,000 ஆட் பண்ணால் 65,000 இந்த ஆன்சர் கரெக்டாக வருது. அதே மாதிரி ஆனால் இந்த இன்கம் ஆட் பண்ண 4,800 வரல, இந்த டிஃப்ரென்ஸும் வரல. அதனால் இதில் எங்கேயோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ராங்காக இருக்கும். அப்போ 6%, 8% இதை 9% போட்டால் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 9% போட்டு சால்வ் பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ let the amount invested in 6% bond. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதனால் rupees 6 invested bond is let the amount invested in rupees in let the amount invested in 6% bond is rupees X. Let the amount invested in 8% bond is rupees Y. Let the amount invested in 9% bond is, but 10% and 9% change பண்ணிட்டோம், is rupees Z. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது டோட்டலாக 65,000. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x plus y plus z equal to 65,000. செகண்ட் வந்து இன்கம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து P/100. அப்போ P வந்து x இன்ட்டு 6/100. இது ஃபர்ஸ்ட் பாண்டில் வர இன்கம். தென் y இன்ட்டு 8/100. இது செகண்ட் பாண்டில் வர இன்கம் இன்ட்டு 9 இன்ட்டு 9/100 இன்ட்டு Z. அதில் வர இன்கம் வந்து 4,800. இப்போ அந்த 100 மல்டிப்ளை பண்ணால் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 4800. 420 சேர்த்துட்டா இது செகண்ட் ஈக்குவேஷன். மூணாவது என்ன கிடைக்குது? இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் 600 மோர் than த செகண்ட் பாண்ட். இது இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட். இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட், இது இன்கம் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். அப்போ இதில் இன்கம் ஜாஸ்தி கிடைக்குது, இதில் கம்மி கிடைக்குது. அப்போ இந்த இன்கம்லேருந்து இந்த இன்கம்மை மைனஸ் பண்ணால் 600. 9/100 into Z minus 8/100 into Y is equal to 600. இப்போ இந்த 100 மல்டிப்ளை பண்ணிட்டா 9Z minus 8Y equal to 60,000. இந்த ஸ்டாண்டர்ட் எதுனா இதில் வந்து x இல்லை, 0x minus 8y plus 9z equal to 60,000. இப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். x plus y plus z
60,000, 65,000. First equation. Second equation, 6x plus 8y plus 9z equal to 4800 equation number 2. The third equation is 0x minus 8y plus 9z equal to this third equation. இப்போ மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் பண்ணணும்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி ரோ ரிடக்ஷன் பண்ணி ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B, A, B. அப்போ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் 111 65,000 111 65,000. First row 6 8 9. Second row 0 minus 8 9. Third row. இப்போ பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி A31 வந்து 0 இருக்கு. இப்போ அது அட்வான்டேஜ். இப்போ A21 0 ஆகணும்னா இந்த R1 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ R2 implies R2 minus 6 times R1. A, B implies first row 1 1 65,000. Second row are 6 minus 6 into 1. 6 minus 6 into 1, 6 minus 6, 0. 8 minus 6 into 1, 8 minus 6, 2. 9 minus 6 into 1, 9 minus 6, 3. 3. இப்போ இதுலேருந்து 4,80,000 இதை 65,000 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 0 0 0 3,90,000. அப்போ 3,90,000 சப்ட்ராக்ட் பண்ணால் 90,000. Third row ஒரு சேஞ்ச் 0 minus 8 0 minus 8 9 60,000. இப்போ A21 0 ஆயிடுச்சு, A31 ஆல்ரெடி 0 இருக்கு. இப்போ A32 0 கொண்டு வரும். இப்போ A32 0 கொண்டு வரணும்னா இந்த செகண்ட் ரோவை R2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, இந்த மைனஸ் 8ஓட ஆட் பண்ணால் 0 ஆயிடும். 8 minus 8 0 ஆயிடும். அப்போ என்ன பண்ணும்? R2 implies R3 implies R3 plus 4 times R2. R3 implies R3 plus 4R2. A, B is equivalent to, no change in first row, 1 1 1 65,000. 0 2 3. இது 2/0 இன்னும் 0. இப்போ R3 plus 4R2 minus 8 plus 4 into 2 minus 8 plus 8 0. இப்போ 9 plus 4 into 3. 4 3s are 12. 12 plus 9, 21. Then R3 60,000. 60,000 இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36.
அப்போ 4,20,000. அப்போ இங்கே 4,20,000. இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்குவலன்ட் ஃபார்ம். இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா x plus y plus z equal to 65,000. First equation, x plus y plus z equal to 65,000. Equation 1. 2y plus 3z equal to 90,000. 2y plus 3z equal to 90,000. Equation number 2. Then 21z equal to 4,20,000. 4,20,000. 21z equal to 4,20,000. இப்போ equation 3. இப்போ நம்ம third equation வந்து z கண்டுபிடிச்சிடலாம். z equal to 4,20,000 divided by 21. இப்போ 1s are 2s are அப்போ என்ன வரும் 20,000. அப்போ z வந்து 20,000. Substitute z equal to 20,000 in 2ல. அப்போ 2y plus இது 3z னா 60,000 equal to 2y equal to 90,000 minus 60,000 equal to 30,000. அப்போ y is equal to இது 30,000 divided by 2 is equal to 15,000. Substitute y is equal to 15,000, z is equal to 20,000 in 1. Put x plus y plus x plus 15,000 plus 20,000 equal to 65,000. அப்போ x is equal to 65,000 minus இது 15 plus 20 35. 35,000 subtract பண்ணா 30,000. Therefore, determine the price of each bond. Price of 6% bond is rupees 30,000. Rupees 30,000. Price of 8% bond is rupees 15,000. Third one, price of 9% bond is rupees 20,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எப்படி கரெக்டு பாருங்க. இதுல இருந்து 3 ஆட் பண்ணா 65,000 வந்துச்சு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்.